ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான மெத்தடில் ஒரு அட்டகாசமான போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நல்லா டேஸ்டியாக ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட டீயோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நல்லா ஒரு சூப்பரான போண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்த பச்சரிசி தான். நிறைய பேர் வந்து ரேஷன் அரிசியெல்லாம் யூஸே பண்ணுறதில்ல. நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே நல்லா வரும், சூப்பராக வரும். இப்போ ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இப்போது அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சமாவது கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிக்கணும். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சுட்டு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. மசிக்கிற அளவுக்கு நல்லா நைஸாக மசிஞ்சு வரணும். மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கா நான் 2 எடுத்துக்கிட்டேன். மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 3 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி. இப்போ இது 2யும் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது பச்சை மிளகாவையும் சேர்த்து சாப்பிடலாம், காரம் தெரியாது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக எழும்பி வரும். சோடா உப்பு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் வந்து அரிசி மாவோட கலந்து கொடுத்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். நல்லா பாருங்கள், கெட்டியாக இருக்கும். நம்ம அரிசி மாவை நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சதுனால எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நல்லா கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறமா இப்படி கையில் எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படிலாம் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ உருண்டை அதுக்கேற்றது போல் நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணுனாலும் இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இல்லை பெரிய பெரிய உருண்டை வேணுனாலும் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டு நான் வந்து மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். ஆனால் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருக்கும், வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்து மேலே கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேலே வெந்துருச்சு, கலரும் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா குண்டு குண்டாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக செய்யும் போது கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சோடா உப்பு போடாமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சோடா உப்பு போட்டு செய்ய சொன்னேன். உங்களுக்கு இந்த மாதிரி குண்டு குண்டாக போண்டா மாதிரி செய்ய பிடிக்கல அப்படின்னா பக்கோடா மாதிரியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஷேப்பே இல்லாமல் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு நீங்கள் இப்படி பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி போண்டா மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்படி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த 2 விதத்தில் எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி மாவை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் ஈவினிங் சர்வ் பண்ணுறதுக்கு சுட சுட ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.